தரம் தருவார். அந்த சனி விலக குரு வர இப்போ 2 வாய்ப்பு கொடுப்பார். இப்போ சம்பள உயர்வு, இடமாற்றம் எல்லாத்தையுமே. அதாவது சம்பள ஒரு இடமாற்றம்னா கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு ரிலாக்ஸை கொடுப்பார். முன்னேற்றம், அபிரிதமாக முன்னேற்றங்கிறது 19 வருஷம் சனி திசையில் தான். ஏன்னு காரணம், கும்ப ராசிக்கும் கன்னி லக்கணத்துக்கும் சனி யோகக்காரர்கள். அது இல்லாமல் யோகமாகி 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். மிகப்பெரிய யோகம். அது அட்டாசமான வாய்ப்பை தருவார். ஆனால் 7.5 சனிங்கிற கட்டாயத்தில் அவர் இருக்கிறார். சனி திசையாக வரும்போது உங்களுக்கு இன்னும் 3 வருஷம் 7.5 சனி இருக்குது. கும்பராசிக்காருக்கு இன்னும் 3 வருஷம் 7.5 சனி இருக்குது. ஆனால் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு வரப்போ இப்போ 7.5 சனி இருக்காது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, பிறந்த ஜாதகத்தில் தான் நம்ம பார்க்கணும் சனி எங்கே இருக்கிறாருன்னு. இப்போ நம்ம பார்க்குறது சனி பெயர்ச்சி ஆக போகுது, அவ்வளோதான். ஜாதகத்தில் சனி 7.5 சனியாக இருக்கிறாரு. சனி திசை என்ன வரல. அப்போ 7.5 சனி தொந்தரவு பண்ணுமே தவிர சனி திசை உங்களுக்கு தொந்தரவு பண்ணாது. சனி திசை 19 ஆண்டுகள் கன்னி லக்னத்து கும்பராசிக்கு மிகப்பெரிய யோகாதிபதி. அப்படி அள்ளி கொடுத்துருவார். அதனால் உங்களுக்கு தொழில் முன்னேற்ற வாய்ப்பெல்லாம் இந்த குரு திசை தான் உங்களுக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம். நல்லா கவனித்து பாருங்கள். 21 22 வயசு பிறந்தாப்பிலேருந்து 16 ஆண்டு குரு திசை. அப்பாவை இழந்தோம், இடத்த இழந்தோம், மண்ணை இழந்தோம், ஊரை சுற்றிட்டுருக்கோம், நாடோடி மாதிரி வாழ்கிறோம். ஏன்னா இந்த குரு நீங்கள் பிறந்த கன்னி லக்னத்துக்கு மாரகாதிபதி. உங்களுக்கு மாரகாதிபதி திசை ஓடுது. மரணத்துக்கு ஒப்பான கெண்ட திசை 22லேருந்தே இருக்குது. படிப்பு அந்த வேலை இல்லாமல் எங்கெங்கே சுற்றுனீங்க, என்னென்ன பண்ணுனீங்க. அப்பப்போ குரு பயிற்சியில் அந்த மாற்றங்களில், சனி பயிற்சிகளில் தான் மாற்றங்களில் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தார். ஸோ டோட்டலாக இந்த குரு திசையால் உங்களுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஓட்டையும் அப்பாவையும் இடத்தையும் இழந்தது தான் மிச்சம். ஆனால் அதுக்கு சனி தான் உங்களுக்கு யோகக்காரர். குரு உங்களுக்கு மாரகாதிபதி. கொல்ல மாட்டார், நிலையான ஒரு இடத்துல இருக்க விட மாட்டார். மரணத்துக்கு ஒப்பான கண்டத்தை தரனால அலைச்சல், ஓடுறது, ஒடியாறதுலாம் கொடுப்பார். சனி உங்களுக்கு யோகக்காரருக்கு 19 வருஷம் வராரு. 17/11/2030 பிறகு 19 ஆண்டுகள் தராரு. அதுக்கப்புறம் புதன் திசை 17 ஆண்டுகள் வருது. அதுவும் சூப்பராக இருக்கும். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த ஆண்டு உங்களுக்கு அருமையான ஆண்டு. இந்த வருஷம் எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு நகருது. முடியல, பிரச்சனைகள் நகருது. இதுவரை ஜாமை நின்றுட்டு இருந்தது, இப்போல்லாம் நகருது. நகர 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 எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். அப்புறம் மார்ச்சில் 1, அப்படி மேலே 1, ஏப்ரல் 1 எல்லாமே மாறுது.